ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ்செல்வி. இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிற லேடிஸ் எல்லாருமே எல்லா டைமும் வேலையை தாங்க செஞ்சுட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ரெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக குழந்தைங்க இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நாட்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நாம இருக்க சிட்டியான ஹாமில்டனில் இருக்க நம்மளோட தமிழ் மக்கள்ல இருக்க லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்கிறது. இன்னைக்கு நடக்க போற ஈவெண்ட்ஸ், ஃபன் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ நீங்க கனடால ஹாமில்டன் சுத்தி இருக்க மக்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியா நம்ம ஜாயின் பண்றதுக்கும் ஹாமில்டன் தமிழ் சங்கம் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல நம்மளுக்கு தேவையான நீட்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு ஃபியூச்சர்லயோ இல்ல இப்பவே யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ரீச் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகலாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்ஸ்வில்ங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இங்க பவுலிங் விளையாட வந்திருக்கோம். ஸோ உள்ள போய் இன்னைக்கு லேடிஸோட பவுலிங் விளையாட போறது எப்படி இருக்குன்ற அந்த அனுபவத்தையும் பார்த்துடலாங்க. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேடிஸ் ஒரு 20 பேர் வந்திருக்கோங்க. 4 லேன் புக் பண்ணியிருக்கோம். ஒரு லேனுக்கு 4 பேர் இல்லை 5 பேர் விளையாடுற மாதிரி. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேர் பேரண்ட்ஸு, இன்லாஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஈவெண்ட் இருக்க போகுதுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மொத்தமான லேடிஸ் குரூப். இதில் ஒரு சில பேர் சில காரணங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க எல்லாரையும் நம்ம மீட் பண்ணலாங்க. நம்மளுக்கு அலர்ட் ஆகிருக்க ஒவ்வொரு லேன்லேயும் விளையாடுற பிளேயர்ஸோட நேம் இங்கே போட்டுட்டோம்னா நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்கோர் போர்டு வருங்க. கடைசியாக பார்க்கலாம் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம டீமில் முதல்ல ஆன்டி தான் பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசால்ட்டாக போட்டுட்டாங்க அவ்வளோ பெரிய வெயிட்டையுமே. சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 8 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் 2 தான் அங்கே இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாங்க. கேமை தொடர்ந்து இங்கே எல்லாருக்கும் டின்னரும் இங்கே தாங்க. ஸோ எல்லாருக்கும் பீஸா ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே பீஸா சாப்பிட்டுட்டே அப்படியே ஜாலியாக ஒரு கெனடியன் மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் இருந்துச்சு இந்த மொமெண்ட். பீஸா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வருவீங்களாப்பா? அஞ்சு பேர் இருந்ததுனால சீக்கிரமாக பேக் டு பேக் நம்மளோட டர்ன் வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அதனால் எங்கள் டீம் பிளேயர்ஸ் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. மற்ற டீம் பிளேயர்ஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்கப்பா. நான் அடுத்த தடவை எல்லாரையும் ட்ரை பண்ணி கவர் பண்ண பார்க்குறேன். அடுத்து எல்லாரோட ஸ்கோர்ஸே அப்படியே ஒரு லைட்டாக பார்த்துட்டு போயிடலாங்க.
எல்லாருக்கும் வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புற நேரம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கேம் விளாண்டது வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. நேரம் போனதே வந்து தெரியலை. அடுத்து வந்து நம்மளோட இந்த மீட்டப்போட சின்ன மெமரிஸை வந்து பார்க்கலாங்க. God bless you.